தூய்மை பணியாளர்கள் கூட இந்த பக்கம் போராட்டின்னுக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம உலக மகா புத்திசாலியாக இருக்கிற பாபு, மிஸ்டர் பாபு வந்து சாப்பாடு போட்டால் எல்லாம் சரியாயிடும்னு வச்சுக்கோங்க. அதே சமயம் மனுசுரலிகன் வந்து விஜய்க்கு நான் ஆதரவு தப்பாக போச்சு அவனுக்கு ஆத்திரமாக பேசியிருந்தாரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் எப்பவுமே கொஞ்சம் எமோஷனல் ஸ்பீக்கர் தான். அது எப்படி முதலமைச்சரை பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்கன்னு எனக்கும் புரியல. இந்த கால் தடம் கீழே பதியணும், தெருவில் அடிமட்ட தொண்டர்கள் அடிமட்ட இடத்துல. இன்னைக்கு தலைவர்னு வர்றவெல்லாம் அப்படியே இருக்கான். ஸ்பெஷல் ஃப்ளைட், சார்ட்டர்ட் ஃப்ளைட், இது வந்து சும்மா கற்பனை கதி. இதெல்லாம் ஒரு மயிரும் பிடுங்க முடியாது, ஒரு ஆணையும் பிடுங்க முடியாது. நாஞ்சி சம்பத்தில் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டிவிகே தாவேக்காவும் காங்கிரஸும் அலைன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி பயங்கரமான பேச்சுவார்த்தைலாம் போயிட்டு இருக்கு. அது நிஜம்தானா? அதாவது பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னா வாயில் ஏதாவது உனக்கு பொரிய போட்டு மெல்றது தான் அதெல்லாம். நான் வந்து என்ன மைண்ட் செட்டுக்கு வேணும், ஜென் மோடுக்கு வந்துட்டேன். நான் தற்கொலை தாங்க ஆமாங்கன்ற மைண்ட் செட்லேயே வந்து இப்படி பாஜக நான் சங்கின்னு ஒத்துக்கிற மாதிரி அந்த மாதிரியா? இல்லை, அது இதுவும் கம்பேர் பண்ணாதீங்க வயசு. அதை வந்து நீங்கள் கெட்ட வார்த்தை திட்டிட்டே நான் வாங்கிக்கிறேன். வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் தாவேக்காரர் லோகேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா சேலத்தில் வந்து திரும்பவும் பிரச்சாரத்துக்கு அனுமதி கேட்டிருக்காங்க, அதை மறுத்துருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? விளையாட்டமாக அவங்களும் ஆரம்பிச்சிருக்காங்க, நம்மளும் ஆரம்பிச்சிருக்கோம். இல்லை, சூசகமான சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்ம 3 இடம் கேட்டிருந்தோம் அதே சேலத்தில் 3 டிஃப்ரெண்ட் பிளேசஸில் பண்ணுறதுக்காக. அதாவது ஆப்ஷனாக இல்லை, கூட்டத்தை கம்மி பண்ணுறதுக்காக 3 டிஃப்ரெண்ட். அதாவது கோட்டை மைதானம், சீலநாயக்கம்பட்டி இந்த இடத்துல கேட்டிருக்கோம். பட் போலீஸ் வந்து ஃபஸ்ட்டு வாங்கும்போது ஒன்று தான் சொன்னாங்க, சாயங்காலம் ரிஜெக்டே பண்ணிட்டாங்க. இல்லை, கார்த்திகை தீபம் சொல்கிறது, மசூதி பாபர் மசூதி இடிப்பு நாள்னு சொல்கிறது வந்து இதெல்லாம் சொன்னால் நமக்கு என்ன, உங்கள் கட்சிக்கு மட்டும்தான் இந்த வரைமுறைகள், மற்ற கட்சிக்கு பார்ப்போம். நான் தெரிஞ்சிடும் 4ஆம் தேதி 6ஆம் தேதியும் எந்த விதமான பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸும் யாருமே பண்ணல அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன். இல்லைங்களா? இல்லைன்னா அதை வச்சு நம்ம கண்டிப்பாக விவாதிப்போம். இது ரோட் ஷோ மாதிரியா இல்லை எந்த மாதிரி பிரச்சனை? இல்லை, அதாவது ரோட் ஷோ மாதிரி பிளான் இல்லை, ஒரு மைதானத்தில் வந்து பேசணும். பட் வர வழியில் எப்படி இருக்குன்றது பார்ப்போம். அது எப்படி நம்ம பொதுக்கூட்டம் மாதிரி தான். ஆனால் மதுரையில் பண்ண மாதிரி அந்த ஸ்கேலில் கிடையாது. ஓகே, அந்த ஸ்கேலில் கிடையாது. ஏன்னா அதுக்கெல்லாம் பெரிய பட்ஜெட்டு, ப்ரிப்ரேஷன் டைம் நிறைய வேணும். இப்போ நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஸோ அவ்வளோ இருக்காது. பட் இந்த மீன் வயலில் வந்து கவர்மெண்ட்டோட நிறைய சிக்கல் அதுலேயே இருக்குது. இல்லை, இப்போ இந்த ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது எப்படி? இது முதற்கட்டமாக சேலத்தை சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இப்போ இனிமேல் எலெக்ஷன் வரை இந்த மாதிரி திட்டங்கள் இருக்கா? இல்லை, நான் தமிழ்நாடு ஃபுல்லாக ரவுண்டு போயிட்டு வரணும். நம்ம அந்த பழைய இதுவே இன்னும் பெண்டிங்கில் இருக்கிறது தான் பாயிண்ட்டு. அதனால தான் அதை ஆரம்பிச்சுக்கோம். சரி, இது வந்து வெளியே வந்திருக்குது சேலம்ன்றது, இன்னும் நிறைய இருக்குது வெளியே செய்ய வேண்டியது. பட் நேற்று அதை விவாதமாக எடுக்கிறதுனால நம்ம அதை பற்றி பேசுகிறோம். போலீஸ் எந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணுறாங்க? ஏன்னா இந்த கூட்டங்களுக்கு இன்னும் அதே ஃபார்மேட் தான், கரூருக்கு முன்னாடி இருந்த அதே ஃபார்மேட் தான். ரொம்ப இன்னும் சிவியராக இருக்கா உங்ககிட்ட டிஸ்கஷன்? ஏதாவது மனு வாங்குறதுக்கோ சாதாரண ஒரு நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது கூட எப்படி உங்களை அணுகுறாங்க? நிறைய இது, அதாவது இப்போவும் எங்களை வந்து அலகழிக்கிறது அதுலலாம் அந்த மாற்றம் கிடையாது. பட் இப்போ எப்படி பேசுகிறாங்கன்னா கேர்ஃபுல், ரொம்ப எங்களுக்கு கேர் பண்ணி பேசுகிற மாதிரி பேசுறது. ஆனால் செய்கிற பேக்ரவுண்டில் செய்கிற வேலைலாம் அதே தான், அதிலலாம் மாற்றம் இல்லை. பட் பேசுகிற விதம் வந்து உங்களுக்காக தான்ப்பா சொல்கிறேன், நீங்கள் எதுவும் கரெக்டாக பண்ணணும் தான்ப்பா சொல்கிறேன். எனக்கு இந்த வரைவு இது கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது இந்த மாதிரி ரோட் ஷோவில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு சில டவுட்ஸ் இருக்குது. 5000 பேருக்கு மேலே போனால் எங்களோட ஓன் வாலண்டியர்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க. அப்புறம் எதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் டினை பண்ணுறீங்க? நாங்கள் எங்ககிட்ட 2500 வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க. நீங்கள் 100 பேருக்கு ஒரு வாலண்டியர் போட்டால் போதும்னு சொல்லியிருக்கீங்க. நாங்கள் அதை போடுறோம். 2.5 லட்சம் பேர் வரைக்கும் இந்த இதுவே போதும். அப்புறம் ஏன் வந்து தமிழ்நாட்டில் அவ்வளோ போலீஸ் ஸ்கார்சிட்டியாக ஒரே ஒரு திருவண்ணாமலைக்கு அனுப்புறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த போலீஸ் ஃபோர்ஸும் போக வேண்டியது நிலைமையான்னு இந்த கேள்விகள் இருக்குது. பாபர் மசூதி நடந்தது எல்லாம் ஃபைன், அதுக்கப்புறம் இங்கே கோயிலே கட்டிட்டாங்க, அந்த விஷயம்லாம் இருக்கு. இப்போ போலீஸ் விஜிலண்ட்டாக இருந்தால் போதும், ப்ராப்பராக செக்கிங் பண்ணால் போதும். பிஜேபிக்காரங்க மேலே முக்கியமாக வாட்சாக வச்சிங்கன்னா அவங்க எதாவது பிரச்சனை பண்ணாமல் இருக்காங்க. கல்யாணத்தில் சீப்பை ஒழிச்சு வைக்கிறது பர்மிஷன். ஆமாம், இது லிட்டரலாக அப்படி தான் பண்ணுறாங்க. இல்லை என்ன தெரியுதுன்னா எங்களை இன்னும் அப்படி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. இது மக்களுக்கு புரியணும். மக்களை வந்து அதை பார்க்குற எங்களை வந்து ஓஹோ இவங்க செய்கிற சேட்டையெல்லாம்
அப்படின்றது இந்த தடவை கண்டிப்பாக வெளியே சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்குது இவங்க பண்ணுற. அதே சமயம் இப்போது இந்த மாதிரி மறுக்கிறது, அனுமதி கொடுக்காம இருக்கிறது, இதெல்லாம் மக்கள் மத்தியில் எப்படி பார்க்குறாங்க? நீங்கள் பார்க்குறீங்க, நிறைய மக்கள்கிட்ட பேசுறீங்க, தொண்டர்கிட்ட பேசியிருப்பீங்க, அது உண்மையிலே அது ரொம்ப ஆதங்கமாக நினைக்கிறாங்களா? இல்லை, 2 ஆங்கிள் இருக்குது. அரசியல் தெரிஞ்சவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, என்னப்பா அவங்ககிட்ட ஒரு பர்மிஷன் கூட வாங்க தெரியாதாப்பா அப்படின்ற மாதிரி ஒரு நெக்கலாக ஏளனமாக பேசுகிறவங்க இருக்கிறாங்க. சராசரி பொதுஜனம் வந்து என்னப்பா இப்படி உங்களை அழக்கடிக்கிறாங்களேப்பா அப்படின்ற பார்வை ரெண்டுமே இருக்கு. எங்களுக்கு லேட்டர் தான் ஆக்சுவல் உண்மை. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து எங்களுக்கு பர்மிஷன் வாங்க தெரியாமல் கிடையாது, எங்களுக்கு லெட்டர் எழுத தெரியாமல் தெரியல. இப்போ இந்த இதுலேயே கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ டீட்டெயிலாக, அதாவது கிட்டத்தட்ட 6 டிபார்ட்மெண்ட் இன்வால்வ் பண்ணணுமா. ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் தான் நாங்கள் போய் பர்மிஷன் கொடுக்கணுமா, ஓவராலாக கொடுக்கூடாது. நாங்கள் பிரச்சாரத்துக்கு தானே போகிறோம், ஓவராலாக தான் நாங்கள் பெர்மிஷன் வாங்கணும். அந்த ஒரு பர்டிகுலர் போலீஸ் ஸ்டேஷனை போய் கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. கொடுக்கும் மாதிரி நாங்கள் ஃபயர் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டை அப்ரூவல் வாங்கணும், பொதுப்பணித்துறையிட்ட அப்ரூவல் வாங்கணும், சுகாதாரத்துறையிட்ட அப்ரூவல் வாங்கணும், அந்த லோக்கல் நகராட்சிகிட்ட அப்ரூவல் வாங்கணும். இந்த மாதிரி 6 டிபார்ட்மெண்ட்டு நாங்கள் அப்ரூவல் வாங்கிட்டு போய் கொடுத்தாலும் நீங்கள் வேணால் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். தாலுக்கா ஆஃபீஸில் சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி உங்களோட இது இருக்கு. இது எப்படிங்க இது ப்ராக்டிக்கலாக பாசிபிளா? இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பாசிபிளே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 1 பாயிண்ட் சிஸ்டம் மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. இது ப்ராக்டிக்கலாக பாசிபிளே கிடையாது. எத்தனை இடத்துல அலைவாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. இந்த மேலே போகிறதுக்கு நாங்கள் வந்து ஃபிட்னஸ் அந்த சர்டிஃபிகேட் வாங்கணுமா, சேஃப்டி சர்டிஃபிகேட்டு, அந்த ஈவெண்ட் நடக்கிறது 4 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுக்கணுமா. அதே மாதிரி கலெக்டர் வந்து ஒரு சில அப்ரூவ்ட் லொக்கேஷன்ஸ் கொடுப்பாங்கன்னா அந்த லொக்கேஷன்ஸ்லேருந்து நாங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 15 டேஸ், அதாவது 21 டேஸ்க்குள்ளே 15 to 21 டேஸ்க்குள்ளே நாங்கள் அப்ளை பண்ணணுமா, அவங்க 5 டேஸ்க்குள்ளே அப்ரூவல் கொடுப்பாங்களாம். ஆனால் இப்போ சேலம் எப்படி ரிஜெக்ட் பண்ணாங்க, நீங்கள் வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி கொடுக்கணும்னு சொல்லி தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாங்களா? இது அனுமதிக்கப்பட்ட இடம், நீங்கள் சொன்ன இடம் 3 நாங்கள் கொடுத்தோம், இதில் நீங்கள் பண்ணிக்கவும் சொன்ன இடத்துல எப்படின்னா, அப்போது இப்போ இது சட்டம்லாம் ஃபாலோ பண்ணல, பேருக்கு கோர்ட்டு ஐவாஷ்காக தான் அது பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உண்மையிலே நீங்கள் மக்களுக்காகவும் கேர் பண்ணல, இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வளரக்கூடாதுன்ற இல்லை, மக்களை தான் வந்து இன்னும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதனால் வந்து இந்த மாதிரி அனுமதி மறுக்கிறதுனால விஜய்க்கு செல்வாக்கு ஏறுதுன்னு நினைக்கிறீங்களா, குறையுதுன்னு நினைக்கிறீங்க? மக்கள் மத்தியில் ஏறும், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனாலும் அதை மீறி நம்ம பண்ணி தானே செய்கிறோம், பண்ண தான் செய்கிறோம். இப்போது கரூருக்கு ஆக்சுவலாக ஷிஃப்ட் ஆனதுக்கு காரணம் இது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம வடச்சென்னையில் தான் பண்ணுறதா இருந்துச்சு, அங்கே மழை கண்டிஷன்ஸு, மேலே நம்ம டிஜிபிட்ட கொடுக்கும்போது இங்கே ஒவ்வொரு எஸ்பிகிட்ட போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. கரூர்லேருந்து தான் ஃபோன் வந்தது, நாங்கள் பர்மிஷன் தரோங்க, அவங்க தான் கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கலெக்டர் கொடுத்த ஒரு 6 லொக்கேஷன் நம்ம கொடுத்தோம், அதில் 2 வந்து சூஸ் பண்ணி நீங்கள் இதை அளந்து கொண்டு வாங்க, நாங்கள் அளந்து கொண்டு போனோம். அதுக்கப்புறம் இது முடியாதுன்னு சொல்லிட்டு வேறு இடம் கொடுத்தீங்க. இது அவங்க கூப்பிட்டு பண்ணது, அது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நான் வெளியே என்ன டிஎம்கே நரேஷன் செட் பண்ணுதுன்னா, நீங்கள் திடீர்னு கரூருக்கு வரணும் அப்படின்ற மாதிரி தான் வெளியே. எங்கள் சைட்லேருந்து சில விஷயங்கள் இந்த வாட்டி நாங்கள் தெளிவாக தான் இருக்கோம். என்னென்ன நடக்குதோ ஓப்பனாக நடந்துட்டு இருக்கும் போதே அதை வெளியே ஓப்பனாக சொல்லணுன்ற தெளிவில் தான் இருக்கும். சும்மா இந்த மறைச்சி வச்சு கட்சியில் கெட்ட பேர் எங்களுக்கா? சார், அது ஒரு பக்கம் இருந்தாலே ஆதவ அர்ஜுனுக்கு இந்த கேஸ் ஒன்று போட்டிருந்தாங்க, அதை ரத்து பண்ணியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? எந்த கேஸு? 41 பேர் இறந்த பின்னாடி அவர் மேலே அவர் வழக்கு போட்டிருந்தாங்கல்ல, அந்த ஓடி ஒழிஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் வழக்குலாம் போட்டிருந்தாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? ரத்து பண்ணியிருக்காங்க. நான் இதில் கோர்ட்டில் நம்ம எதுவாக இருந்தாலும் என்னவோ அதுதான் உண்மை, ஓகேங்களா? வேணும்னா அவங்க மேற்கொண்டு அப்பீல் பண்ணிக்கிட்டோம், அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. கேஸுக்காக நம்ம வந்து அந்த மாதிரி முதல்ல வந்து ஓடி ஒழிஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறதே தப்பான ஸ்டேட்மெண்ட் நான் பார்க்குறேன். யாருமே எங்கேயும் ஓடி ஒழியில. ஏன் அதெல்லாம் கூட வந்து ப்ரெஸ் எல்லாம் பார்த்தாங்களே, அவர் வீட்டுக்கு மேலே இருந்தவங்க ஏன்ப்பா போய் படுங்கப்பா அப்படின்லாம் சாப்பிட்டு போய் படுங்கப்பான்லாம் சொன்னாங்க, ஓகேங்களா? அது முதல்ல யாருமே ஓடி ஒழியில, எல்லாரும் அவங்கவுங்க இடத்த வீட்டில் தான் இருந்தாங்க. அது ஒரு விஷயம், மறுபடியும் அதுக்குள்ளே போகணும், ஓகேங்களா? இவங்க வந்து எப்படி டிஃபேம் பண்ணணும்னு பார்க்குறாங்க. நீங்கள் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா உட்கட்சி பூசல் அப்படின்னு ஹிந்துலலாம் வருது, ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, ஆதவ் வந்து ஒரு ஏஜென்ட்டுனாங்க. அதுக்கு முன்னாடி வந்து விச்சல் வாரியர்ஸ் வந்து லெட்டர் கொடுத்தாங்க, ஆனந்தனை தூக்கணுன்ற மாதிரி ஒரு விஷயம். இவங்க எதுக்காக பிளான் பண்ணுறாங்கன்னா, இந்த செகண்ட் லெவல் லீடர்ஷிப்பை உடைக்கணும், ரிமூவ் பண்ணணும். சார்லஸே கூட அவங்க அது மச்சான் சார்லஸை கூட அமாவாசைன்றாரு, அரசியல் அமாவாசைன்னா திடீர்னு ஏன் வந்து அவர் இன்டர்வியூ கொடுக்கணும்? 2 ப்ரைவேட் சேனலில் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ எதுக்கு வரணும்? அவர் பெரிய அரசியல் தலைவராக எனக்கு தெரியல, பிஸ்னஸ் மேனாகவும் பேசலை தெரியல, எனக்கு தெரியலப்பா, தெரியாது. சில பேர் வந்து பப்ளிக் இன்ட்ராக்டட் ஓரியன்ட் பிஸ்னஸ் இருப்பாங்க, அவங்க கதை வேறு. இவங்க ஆன்லைனில் ஏதோ சூதாட்டம் ஆடுறாங்க போல். அதுக்கு இருந்துட்டு போட்டோம், என்னவா அவங்க பிஸ்னஸ் அதுக்கு கவர்மெண்ட்டை பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா ஓகே ஃபைன். என்னென்னா எதுக்கு அந்த இன்டர்வியூ கொடுக்கணும்? இப்போ உள்ளே இருக்க செகண்ட் லெவல் லீடர்ஸை எப்படிலாம் வீக்கெண்ட் பண்ணணும்னு பார்க்குறதுல அப்படி தான் இதெல்லாம் நடக்குது. இதனால் ஒன்றும் எங்கள் மேலே கரையும் இட போகிறதில்ல, நாங்கள் கலங்கவும் போகிறதில்ல.
அதே சமயம் மனுசுரலிகன் வந்து விஜய்க்கு நான் ஆதரவு தெரிவிச்சு தப்பாக போச்சு அவனுக்கு ஆத்திரமாக பேசியிருந்தாரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் எப்பவுமே கொஞ்சம் எமோஷனல் ஸ்பீக்கர் தான். அது எப்படி முதலமைச்சரை பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்கன்னு எனக்கும் புரியல. மேபி நான் கூட போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் மாறுமா என்னன்னு தெரியல. ஆனால் பார்த்தேன். நீங்கள் அந்த கூட்டத்துக்கு போயிருந்தீங்க. பார்த்தேன். ஆனால் எனக்கு நான் மாறல. மேபி தனியாக மீட் பண்ணால் அந்த மாதிரி நடக்கும் போல. மாறிடுவீங்களா என்ன? பட் நான் ஒன்றும் போயிட்டு அந்த மாதிரி நடக்க போகிறது கிடையாது. நடந்தாலும் நான் கவலைப்பட போகிறது இல்லை. நான் என்னமோ அதுதான். ஓகேங்களா? இது ஒரு மன்சூர் அலிகானை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன பர்சனலாக ஃபீல் ஆச்சுன்னா, பர்சனலாக அவர் ஃபோன் பண்ணி தேங்க்யூ சொல்லணும்னு எதிர்பார்த்துருக்காரு. விஜயநாங் நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சாங்க அந்த நேரத்தில். ஓகேங்களா? அவர் ஒரு வீடியோவில் எனக்கு ஆதரவு தெரிவிச்சவங்கன்னா நன்றின்னு சொல்லிட்டாரு. பர்சனலாக எத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணி இது பண்ண முடியும்? அது ஒருத்தருக்கு பேசினா இன்னொருத்தருக்கு அது தப்பு. அவரோட எதிர்பார்ப்பு நடக்கலன்னா தான் வந்து நம்ம கூட்டணி வேணும். அவர் எதிர்பார்த்துருந்தா கூட அவர் பொறுமை வேணும். நம்ம வந்து என்ன இலக்கில் இருக்கிறோம், அந்த இலக்கில் போயிட்டு இருக்குமே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. கண்டிப்பாக அவரோட அவசரத்தில் அதுதான் எனக்கு புரியுதே தவிர, நாளை பின்ன விஜயனா கூப்பிட்டு பேசினா அவரோட ஸ்டாண்ட் அவர் மாறத்து கூட வாய்ப்பு இருக்கு. இல்லை, அதுவும் அவர் மட்டும் இல்லை, நாஞ்சில் சம்பத்லாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டிவிகே கட்சி ஓப்பனிங்க்கு போயிருந்தாரு. திராவிட முன்னேற்ற கழகம். அவர் தெளிவாக சொல்றாரு, நான் எந்த கட்சியும் சேர்ந்தது கிடையாது, நான் ஒரு திராவிட பேச்சாளர்னு சொல்றாரு. அவரு ஒரு அரசியல் ஆளுமை, நல்ல பேச்சாளர் வேற. தமிழ்நாடு முழுசும் அறிஞ்சவர். திடீர்னு ஒரு விஜய் ஆரம்பிக்கும் போது ஒரு வெளிச்சம் தானே விஜய். ஒரு வகையில விஜயனாவோட டிவிகேக்கு வெளிச்சம்னு சொல்லலாம். விஜயனாக்கு வெளிச்சம்னு சொல்றது வந்து நான் எப்படி எடுத்துக்கிறது? டிவிகேக்கு அது ஒரு பாசிட்டிவ் தான். அவர் தெளிவா சொல்லிட்டாரு, கட்சியில சேர்ந்து பயணிக்கிற ஐடியாவில் இல்லை. நம்ம வந்து மேபி ஏதாவது ஒரு கொள்கை சம்மந்தப்பட்டு பெரியாரை பற்றி ஒரு விழா வைக்கும் போது அவர் கண்டிப்பாக வந்து நம்ம மேடையில் பேசுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கும். அதில் மாற்றுக்கிறது இல்லை. பட் கட்சியில் இணையறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணும். அதே சமயம் தாவேக்காவும் காங்கிரஸும் அலைன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பயங்கரமான பேச்சுவார்த்தைலாம் போயிட்டு இருக்கு. அது நிஜம்தானா? அதாவது பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னா வாயில் ஏதாவது ஒன்று பொரிய போட்டு மெல்றது தான் அதெல்லாம். இதில் நிறைய பேரோட கணக்கு அடங்கி இருக்குது. இல்லை, கார்த்தி சிதம்பரம் ஆதரவு தெரிவிக்கிறார். ஜோதிமணி வந்து விஜய் காங்கிரஸ் கட்சிக்கு புது இது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆங்கிள் என்ன சொல்லுவாங்க, அன்றைக்கி ஏன் இப்படி சொன்னீங்கன்னு கேட்டால் கேள்வி கேட்டாங்க, நாங்கள் பதில் சொல்லணும் கூட சொல்லுவாங்க. ஆமாம், அப்படி தான் சொல்கிறாங்களா? விஷயம் அது கிடையாது. நாங்கள் எங்கள் இலக்கில் நாங்கள் பிரச்சாரம் போனோம். பிரச்சாரம் முழுசாக முடிச்சாதான் எங்களோட பலம் என்னன்றது தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கும் தெரியும், எல்லா கட்சிகளுக்கும் முழுசாக தெரியும். எங்களுக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. ஓகேங்களா? பெருசாக நீங்கள் சொல்லக்கூடிய விமர்சனங்களுக்கு அப்புறம் இப்போ ஸ்ட்ரென்த் இருக்குது. ஆனால் அந்த ஸ்ட்ரென்த் எப்போ முழுசாக தெரியும்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஆதரவு என்னன்னு தெரிஞ்சாதான். அதுக்கப்புறம் தான் கூட்டணின்ற மைண்ட் செட்டை நம்ம ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். கூட்டணி சம்மந்தப்பட்டு நம்மளை அணுகுனவங்களுக்கும் அது தெரியும். அதை தாண்டி இதெல்லாம் எதுக்காக இல்லை, அது நேரம் வரும்போது தெரியும், வரும், கண்டிப்பாக வரும். இதில் பாயிண்ட் என்னன்னா வந்து சொல்கிறீங்களே, அது சொன்ன நல்லா இருக்கும்ல. இல்லை, அது அஃபிஷியலாக அவங்க சொல்லிக்கிட்டேன். ஏன்னா வந்து சில பேர் இன்னைக்கு இப்போ பாருங்க, மன்சூர் அலிகான் கூட பாருங்க, எதிர்பார்த்துட்டு இப்போ வெளியே போயிட்டு அவர் பாட்டுன்னு கத்துறாரு. சீமான் அண்ணனா இருக்கட்டும், எல்லாருமே அப்படிதானே. எல்லாருமே ஒரு காலத்தில் இப்போ சீமான் அண்ணன் மட்டும் என்ன சொன்னார், தம்பி வரணும் தானே சொன்னார். ஸோ அது ஷிஃப்ட் இருக்கும். நம்ம இப்பயே சொல்லிட்டா அது நல்லா இருக்காது. அது நேரம் வரும்போது அஃபிஷியலாக தலைமையிலேருந்தே அதிருப்தியில் இருக்காங்களா? நீங்கள் ஒரு விமர்சகராக பார்க்கும்போது காங்கிரஸ் இல்லை கூட்டணி கட்சிகளும் வந்து திமுக மேலே அதிருப்தியில் இருக்காங்க, நிர்பந்தத்தில் இருக்காங்களா? இல்லை, அதுதான் அங்கே தான் பாயிண்ட்டு. பீகார் எலெக்ஷன் ஆச்சு. பீகார் எலெக்ஷனில் இருக்கிற வே வந்து இங்கே ஒர்க் அவுட் ஆகாதுன்ற ஒரு இது இருக்குது. ஒரு வகையில் நியாயம். ஏன்னா பிஜேபிக்கு மொத்தமாக அது ஃபேவரபுளாக இருக்காது. அதில் இருக்க 3 இம்பார்ட்டன்ட் மேட்ரு: எஸ்ஏஆர் ஃபேக்ட்ரு, 10,000 பணம், காஸ்ட் ஈக்குவேஷன். 10,000 பணம் டிஎம்கேல தான் கொடுக்க முடியும், பிஜேபியில் கொடுக்க முடியாது. பிஜேபியில் கொடுத்தா இந்தியா ஃபுல்லாக கொடுக்கணும். அதிமுக தரணும் வேணால் வாக்குறுதி தரலாம், ஆனால் டிஎம்கே கொடுக்குற இடத்துல இருக்குது. எஸ்ஏஆரில் டிஎம்கே வந்து அவங்களோட டெட் ஓட்டர்ஸை காப்பாற்ற வேண்டிய நிலைமையில் இருக்காங்க. அவங்க எவ்வளோ காப்பாற்றுறாங்கன்னு இருக்குது, பிஜேபி புதுசாக எவ்வளோ பேர் சேர்க்குறாங்கன்னு இருக்குது. அதே மாதிரி காஸ்ட் ஈக்குவேஷன் பிஜேபியால் இப்போ வரைக்கும் ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியல, ஆனால் செய்ய ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சில காஸ்ட் சம்மந்தப்பட்ட கட்சிகள்லாம் வந்து டிஎம்கே கையிலையும் இருக்குது. ஸோ அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனால் இங்கே எதை எடுத்துக்கிறாங்கன்னா, காங்கிரஸோட தோல்வி மட்டும் எடுத்துக்கிறாங்க. காங்கிரஸோட தோல்வி எடுத்து பிரச்சாரம் பண்ணுறாங்க ஆன்லைனில். டிஎம்கே இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறாங்க. ஆனால் எவ்வளோ தெளிவாக செகண்ட் லெவல் லீடர்ஸ் அவங்களாம் எதுவும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க. அது தெளிவாக செய்வாங்க. இதெல்லாம் தான் நடந்தது. அப்படியே செல்வர் பிறந்தவங்க வெளியே வந்து நாங்கள் எஃகு கோட்டைன்னு சொல்லணும், நடந்திருக்கு, பேக்ரவுண்டும் நடந்திருக்கு, வெளியே ஓப்பனாக தெரியாது. அவங்க இப்பயும் காங்கிரஸோட கையை முறுக்கி அந்த 25க்குள்ளே சுருக்க முடியுமான்னு பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து கமல்ஹாசன் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த இவங்ககிட்டலாம் பேசிட்டு டபுள் டிஜிட்ல வேணும்னு தான் 2 நாள் முன்னாடி பேசும்போது கூட சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? 8ன்ற மைண்ட் செட்டில் இல்லை, 6ன்றது 8 கொடுக்கலான்ற மைண்ட் செட்டில் அவங்க இருந்ததாக சொல்லப்படுது.
அவங்க டபுள் டிஜிட்லாம் வேணும்னு இப்பவும் மைண்ட் செட்ல இருக்காங்க. ஆனா கூட்டணியில பங்கு வேணான்றதுல நாங்க இதை கொடுக்குறோம்ல, அதை கொடுங்கன்ற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வராங்க. கண்டிப்பா. ஸோ வந்து எவ்வளவு எங்கெல்லாம் லிமிட் பண்ண முடியும் தான் டிஎம்கே ஒர்க் அவுட் பண்ணும். எல்லாருக்கும் பொறுமைன்னு ஒன்று இருக்கும்ல. கண்டிப்பா. அந்த இப்போ எல்லாரும் அவங்க சுயத்தை விட்டு தானே டிஎம்கே சப்போர்ட் பண்ணுங்கிறாங்க. இங்க நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்குமே வந்து என்ன டிஎம்கே அட்டூழியம் பண்ணாலுமே வாயமுன்னு இருக்கிறாங்க. எங்க திருநெல்வேலியில மொத்தமா 400 அடி ஆழத்துக்கு தோண்டி கல்லை எடுத்து வெளியூருக்கு அமிச்சுன்னுக்குறாங்க. அதெல்லாம் கேள்வி கேட்க முடியாம இருக்கிறோம். ஒரு வேங்கை வயல்ல மலத்தை கலந்தது அதோட நிற்குதான்னு பார்த்தா 2 நாள் முன்னாடி கூட ஏதோ ஒரு ஊர்ல கலந்து அது 20 பேர்கிட்ட ஹாஸ்பிட்டல் இருக்கு. இதெல்லாம் வெளியே கூட வரல நியூஸ். இது நடந்துட்டே இருக்கு. ஓகேங்களா. அதுவும் வந்து முக்கிய பணியாளர்கள் கூட இந்த பக்கம் போராட்டின்னுங்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம உலக மகா புத்திசாலியா இருக்கிற மிஸ்டர் பாபு வந்து சாப்பாடு போட்டால் எல்லாம் சரியாயிடும்னு நினைச்சாங்க. அவங்க கேட்குற கோரிக்கை நீங்க நிறைவேற்றணும். சாப்பாடு போடுறதுனால அந்த விஷயம் வந்து மறந்துடுவாங்க. திசை திருப்புறதுக்கான வேலைன்னு கூட சொல்லுவாங்க. பாரதி அந்த போராட்டம் முன்னிட்டு நடத்துற பாரதி அப்படிதான் லிட்டரலா இவங்க வந்து சாப்பாடுக்காக அவங்க வந்து நீ கேட்கல, அவங்க உரிமையை கேட்கறாங்க. ஏன்னா வந்து இங்க ஒரு பிரைவேட் எம்ப்ளாயின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க டைமோட முடிஞ்சிட்டு போயிடும். ஆனால் பெரும்பாலும் போராடுறது வடச்சென்னை எம்ப்ளாயிஸ் தானே அங்க இருக்க தூய்மை பணியாளர். முக்கியமாக ஜோன் 6 இருக்கிறாங்க. ஜோன் வந்து 8 வந்து இன்னும் தீர்வாகல. ஜோன் 6 போராட்டி இருக்காங்க. ஜோன் 4 வந்து அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த சைடு சவுத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து ஏடிஎம்கே பீரியட்லேயே மாற்றிட்டாங்க கான்ட்ராக்ட். அது ஒரு ஜாதி பார்வைன்றனால அப்படி அணுகுறாங்கன்ற மாதிரிலாம் சில பேர் சொல்கிறாங்க. ஆமாம், அதில் வந்து சொல்கிறாங்க அந்த அருந்ததியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தெலுங்கு அருந்ததியர்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இருக்குது. வாட் எவர் இட் மே பி, ஜாதி பார்வையாக அது என்னன்றது இல்லை. சரி, அந்த தொழில் செய்கிறாங்க. அந்த தொழில் அவங்க செய்கிறாங்கன்னா இன்னைக்கு இப்போ மழை வந்துச்சுன்னா யாருங்க ரோட்ல போய் நிற்க போகிறது? கண்டிப்பாக அவங்க தான் போய் நிற்க போகிறாங்க. அது நம்ம இங்கே இப்போ பார்க்கலாம். இவங்க போராட்டத்துக்கு அப்புறம் எல்லா ஊர்லையும் இப்போ எங்கள் ஏரியாலாம் குப்பை தேங்கினே இருக்கு. வாரத்துக்கு ஒரு தடவை தான் வராங்க. ஓகேங்களா. இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. கவர்மெண்ட் வந்து இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சமூக நீதி ஒரு வேடம் உண்மையிலே இதெல்லாம் ஜனங்க பார்த்துட்டு இருக்காங்கல்ல. ஒரு 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 கோபம் வரும்ல, உள்ள அது கோபம் நடந்துட்டு இருக்குது. இது தெரியாம இவங்க சாப்பாடு போட்டால் எல்லாம் சரியாயிடும் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க கொடுத்த வாக்குறுதி அவங்க ஃப்ரெஷ்ஷாக கேட்டால் கூட பரவாயில்ல. இந்த ஆட்சிக்கு நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வாக்குறுதியை கேட்குறாங்க, அந்த உரிமையை கேட்குறாங்கன்னா பரவாயில்ல. ஆல்ரெடி போராடினதுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதி, நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது வாக்குறுதி கொடுத்தீங்க, ஒரு லெட்டர் எழுதுனீங்க. அது இல்லாமல் வந்து உங்கள் தேர்தல் வாக்குறுதியிலையும் கொடுத்தீங்க. அதை நிறைவேற்றுங்க தானே கேட்குறாங்க. அதே மாதிரி அரசாங்க ஊழியர்கள் ஒரு பக்கம் இப்படி எஸ்ஏஆருக்கு வேற வந்து நீங்கள் உங்களோட ஸ்டாண்டு வேணான்னு கவர்மெண்ட்டாக முடிவு பண்ணிட்டு நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அனுப்ப மாட்டோம் இந்த வேலைக்கு அப்படின்ட்டு உங்களால் தீர்மானம் ஏற்ற முடியுமே, ஏன் செய்யலை? அதை எத்தனை பேர் சூசைட் பண்ணிட்டு சாகுறாங்க பாவம். அது இப்போ வந்து என்ன பிரச்சனைனா வந்து 3 ரவுண்டு வரணும்னு சொன்னாங்க. 1 ரவுண்டு தான் வந்திருக்காங்க. 95% ஃபார்ம் கொடுத்ததா சொல்கிறாங்க. ஆனால் 10% ஃபார்ம் தான் ரிட்டர்ன் வந்திருக்கு. இப்போ எல்லாரும் வந்து அவங்க போலிங் ஸ்டேஷன் டேபிள் போட்டு உட்காந்துருக்காங்க. பட் இன்னும் ஃபார்ம்ஸ் ரிட்டர்ன் நிறைய வரல. அந்த இஷ்யூ இருக்குது. ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு அவங்க போதிய ட்ரைனிங் கிடையாது. பசங்க தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டிஎம்கே காரங்க பண்ணுறாங்க. அது தப்பாக பண்ணி கொடுக்குறதா ஒரு பேச்சு வேறு இருக்குது. டிஎம்கே காரங்கன்னா வேற மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, மற்றவங்கள வேற மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு. என்ன பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் கால் ஃபார் பண்ணுவாங்க, டீட்டெயில்ஸ் சரியில்லை, நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வாங்கன்ட்டு. ஆனால் ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுத்தா அந்த பிரச்சனை இருக்காது. அந்த சிக்கல்லாம் இருக்குது. இந்த அரசாங்கம் அவங்க அந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி போயிட்டுருக்காங்க. பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டா நமக்கு எல்லா பெண்கள் ஓட்டும் வந்துடும், இது கடைசி 6 மாதம் புது நலத்திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்துட்டோன்னா மக்கள் எல்லாத்தையும் மறந்து. பீகாரில் வந்து எப்படி 6 மாதத்துக்கு பிஜேபி ஒர்க் பண்ணி ஒரு ஜெயிச்சாங்களோ அந்த மாதிரி ஒரு ஒர்க்கு சலுகைகள் நலத்திட்டங்கள் அப்படின்னு கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணிடலான்ற மாதிரி. அப்படின்னு இப்போ பொங்கல் கூட பாருங்க 5000 10 கொடுக்கலாமா 10000 கொடுக்கலாமா டிஸ்கஷன். கண்டிப்பாக போய் இருக்குது. ஏன் டிஎம்கே பிஜேபி மட்டும் தான் செய்யுமா, நாங்கள் செய்ய மாட்டோமா அப்படின்ட்டு. இதுக்கெல்லாம் துட்டு எங்க சாமி இருக்குது? இந்த கேள்வி இருக்கு. ஒரு பக்கம் இப்படி இருக்கையில் இறுதியாக ஒரே கேள்வி, தற்கூரின்ற அரசியலை எப்படி பார்க்குறீங்கன்னா தொடர்ச்சியாக அதை டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க. லாஸ்ட்டாக அறிவு திருவிழா கூட எழில்நன் வந்து இது தவறு அப்படின்ற மாதிரி சுட்டி காட்டினாரு. இது உண்மை, இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அது அந்த பயத்துலையோ இல்லை வன்மத்துலையோ? நான் வந்து என்ன மைண்ட் செட்டுக்கு வேணும், ஜென் மோடுக்கு வந்துட்டேன். நான் தற்கொலை தாங்க ஆமாங்கன்ற மைண்ட் செட்லேயே வந்து இப்படி பாஜக நான் சங்கின்னு ஒத்துக்கிற மாதிரி அந்த மாதிரியா? இல்லை அது இதுவும் கம்பேர் பண்ணாதீங்க தயவுசு. அதை வந்து நீங்கள் கெட்ட வார்த்தை திட்டே நான் வாங்கிக்கிறேன். தயவுசு அந்த வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க ப்ளீஸ். இப்போ என்ன ஆங்கிள் அப்படின்னா, நீங்கள் இப்போது எஸ்ஆருக்கு எடுத்து ஒரு ஆர்ப்பாட்டம் இருந்தது. எல்லாரும் வந்து என்ன சொன்னாங்க, விஜய் நான் வரலன்னாங்க. ஆனால் ஒரு விஷயம் எல்லாரும் மறந்ததோ இல்லை வேணுன்னே நகர்ந்து போகிறதோ என்னென்னா, தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்துலேயுமே அட் அ டைமில் சொன்ன நேரத்தில் 10,000 இளைஞர்கள் சேர்ந்தாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் மினிமம் 3000 பேர், 10,000 15,000 போன மாவட்டமும் உண்டு ஒரு சில இடத்துல. ஸோ லட்சக்கணக்கான பேர் நிர்வாகிகள் எதுக்கு வந்தாங்க? இவங்க தற்கொலையா? ஓகேங்களா. அந்த ஒரு கட்டமைப்பு இருக்குது எங்களுக்கு. அட் அ டைமில் எல்லா மாவட்டத்துலேயும் ஒரு ஈவெண்ட்டை பிளான் பண்ணி பர்ஃபெக்டாக பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது.
ஆர்ப்பாட்டத்துக்கு தான் வரும்னு தெரியும், சினிமாவுக்கு வரல. திமுகவில் பண்ணுற மாதிரி அந்த ரெக்கார்ட் டான்ஸ் பார்க்கறதுக்கு வரல. இவங்க ஆர்ப்பாட்டத்தான் வந்தாங்க, தெரிஞ்சுதான் வந்திருக்கிறாங்க. இந்த மென்டாலிட்டி இருக்கிறவங்கள தற்குறின்னு சொல்கிறீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு யார் தான் புத்திசாலி? நீங்கள் மட்டும் தான் மேதாவின்னு நினைப்பாங்க. தற்குறின்னு சொல்கிறவங்கள சொல்கிறேன். அப்போது அது ஒரு மனநோயாக நான் பார்க்குறேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் தற்குறின்னு நினச்சாங்கன்னா நான் எடுத்துக்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மீட்டிங்கில் கூட நிறைய திமுகவில் இருக்கிற விமர்சகர்லேயே நல்லா எஜுகேட் ஆகிட்டாங்க, அரசியலாக நல்லா பேசுகிறாங்கன்ற அளவுக்குலாம் அந்த மீட்டிங்கில் சொன்னாங்க. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? நீங்கள் கவனிச்சிருப்பீங்களா? இல்லை, நான் வந்து டிஎன்சி அவங்க வந்து இந்த பசும் தோல் போற்றிய புலின்னு சொல்லுவாங்க, அந்த கேட்டகரி தான். எதுக்காகனா அவங்ககிட்ட வந்து இன்னைக்கு கீழே வேலை செய்யறதுக்கு பசங்க இல்லை. 2K பசங்களும் இல்லை, மில்லினியல் கிட்ஸ் கூட நிறைய கிடையாது, இருக்கிறாங்க, நிறைய இல்லை. ஸோ வந்து அடுத்த லெவலுக்கு கட்சி எடுத்துகிட்டு போகணும்னா இவங்க தான் வேணும். ஸோ வந்து எங்கே இருக்கிறாங்கன்னா டிவிக்கில் இருக்கிறாங்க. அவங்கள பற்றி நைஸாக நல்லதாக பேசினா ஃப்ரெண்ட்லி ஆவாங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இழுத்துக்கலாம், அந்த மைண்ட் டாக்டிக்ஸ் தான். மற்றபடி அவங்க வந்து நல்லவங்களா இருந்தால் எங்களை அப்படி பேசியே இருக்க மாட்டாங்க. முதல்ல அவங்க சொல்கிறாங்களே வார்த்தைக்கு நாங்கள் தான் படிப்பு கொடுத்தோம் அப்படின்னு. அவங்களா படிப்பு கொடுக்கல, இருந்தாலும் அவங்க தான் படிப்பு தான் நினச்சிட்டு இருக்காங்களே. அப்போ நாங்களாம் படிக்கலையா? அந்த கேள்வி வருது. அங்கே இன்னும் கை நாட்டு வைக்கிற அளவுக்கு தான் வச்சுக்கிறோம்னா நீங்கள் அப்போ உங்களை தான் குறை சொல்லணும். கண்டிப்பாக, நிச்சயமா. அதுதான். சரி, பல்வேறு அரசியல் சார்ந்த தகவலை பயந்துட்டு மற்றொரு பேசி பண்ணி வணக்கம். நன்றி. வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.